ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்க இருக்க புள்ளி கேர்ள்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. இவக்கு உண்மையாவே இவ நிலைமை சரியில்லை போல, இவளுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, அவன் நடிக்கிறா, போங்க நீங்க போய் அவள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, நான் போய் போட்டோ எடுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இது பண்றா. அவங்களும் போய் அவளை போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இது பண்றாங்க. அப்ப அவனால ரொம்ப முடியாம வாமிட் பண்றா. அப்ப வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து நினைச்சு பாக்குறா, யாருன்னா அவங்க அம்மாவையும் வந்து அவங்க ஹஸ்பண்டையும் நினைச்சு பாக்குறா. நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் என் கடைசி நிமிஷத்துல ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மயங்கி விழுந்துடுறா. விழுந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஏய் உண்மையாவே இவ பிளட் வாமிட்ல எடுக்கிறா, இவளுக்கு உண்மையாவே ஏதோ ப்ராப்ளம் போல, வாவா போயிடலாம் சீக்கிரம் சொல்லிட்டு போலான்னு பாக்குறாங்க. கரெக்டா வந்து லூ வந்துடுறாரு. வந்து டோரை ஓபன் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கு அப்புறமா இவ இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு குயின் மீன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வராரு. ஓடி வந்தோடனே இவங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், கையெல்லாம் கீழே விழுந்துருது. அந்த மாதிரி கண்டிஷன்ல ஆயிட்டாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறமா, ஏய் நீங்க என்ன பண்ணி வச்சுருங்க இவருக்கு என்ன, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார், நாங்க சும்மா ஜோக் பண்ணிட்டு இருந்தோம் அதுதான் அப்படிங்கிறாங்க. சும்மா பேசிட்டு இருந்திருக்கலாமா, இவ பிளட் வாமிட் எடுப்பா, அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு அவரு சொல்றாரு. அப்பதான் சொன்னாங்க, அவளுகளை போய் அடிச்சு கைய கால்லாம் உடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அனுப்புறாங்க. அப்ப வந்து இவளை வந்து அப்படியே தூக்கிட்டு போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. போது வாங்க சீக்கிரம் வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு இவங்களை அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்து படுக்க வச்சிடுறாங்க. அப்பதான் சொல்றாரு, இவங்க லைஃப் வந்து நாங்க வந்து காப்பாத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க, ஏதாவது கண்டுபிடிங்க அப்படின்னுங்காட்டி, இல்ல இவங்க செத்துருவாங்கதான் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் மாங் சொல்றாரு, உங்க பிளட் வந்து ஒரு டிராப் கொடுங்க, காப்பாத்த ட்ரை பண்றேன், ஆனாலும் நீங்க பிளட் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல, எவ்வளவு பெயினா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த ஊசி எடுத்து நெஞ்சில குத்துவாங்கல்ல, அந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்றாங்க. அவருமே வந்து எடுத்து குத்தி அவர் ஒரு டிராப் பிளட் வந்து கொடுத்துட்றாரு அவங்க ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக. அந்த மாங்கும் வந்து அந்த 1 டிராப் பிளட்டை வச்சு இவளை வந்து காப்பாத்திடுறாரு. அப்ப அந்த டைம் இவரு பிளட் கொடுத்தங்காட்டி இவருக்கு ரொம்ப பெயின் வந்துருது. அப்புறம் அவங்க வந்து ஞாபகத்துக்கு வருது, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவரு சொன்னாருல்ல, அதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வந்துருது. கடைசியில இவங்க வந்து கண்ணு முழிச்சிடுறாங்க. முழிச்சதுக்கு அப்புறமா வந்து லூவை கூப்பிடுறாங்க. லூவு எந்திரிச்சிடுறாரு. என்ன நீ எந்திரிச்சிட்டியா, ஒன்னும் இல்ல அப்படின்னு. இல்ல நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்படிங்கிறாரு. உண்மையா ஓகேவா, ஓகே தான் அப்படிங்கிறாங்க. சரி அப்ப வந்து வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அவரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து லூ சொல்றாரு, நீ எப்ப பார்த்தாலுமே ஸ்டூபிட் மாதிரி தான் நடந்துப்பியா, உங்ககிட்ட யாரும் சண்டை போட்டாலுமே திருப்பி சண்டை போட மாட்டியா, இனிமேல் இப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸ் நடக்குது. இவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸ் நடக்கும் போது இவங்க ஏதோ ஒரு டாலர் மாதிரி வச்சிருப்பாரு. அதை வந்து இவர் பாப்பாரு, இது என்னன்னு கேட்பாரு. ஆனாலுமே வந்து அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் தான் நடக்கும். ஹீரோயின் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்ப அவங்க பாட்டி அங்க வருவாங்க. 2 டாக்டரை கூப்பிட்டு, பாட்டி நீங்க எப்ப இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் நான் வந்தேன். அங்க பாரு, இந்த ஊர்லயே வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற 2 டாக்டரை வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறேன் என் பேத்திய செக் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 டாக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சரி வா உனக்கு என்னன்னு போய் செக் பண்ணி பார்க்கலாம், வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. உங்க டாக்டர் வந்து அவங்கள செக் பண்ண போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் வந்து அதே டைம் வந்து நம்ம லூ வராரு. வந்ததுக்கு அப்புறமா பாட்டி வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சொல்றாங்க, இப்பதான் நான் போய் இவங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தேன், இப்பதான் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியுது அப்படிம்பாங்க. இல்ல பாட்டி சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. சொல்லாம என்ன சொல்றது, இவங்களுக்கு இதெல்லாம் சொன்னாதான் புரியும். அவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸ் நடக்கும்போது இவ ஏதோ பண்ணிட்டான் போல, அதனால உங்களுக்கு மசில்ஸோ ஏதோ புடிச்சிருக்கும் போல, அதான் நீ என் பேத்தி எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கிற, உனக்கு எதுவுமே தெரியாதா இதாதான் சொல்லி அவங்க பாட்டி வந்து அவனை கொஞ்சம் திட்டுவாங்க. இனிமேல் நான் இங்கதான் இருக்க போறேன், என் பேத்திய வந்து நல்லா பாத்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப வந்து அங்க 2 டாக்டர் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லுவாங்க, வாங்க அவங்களுக்கு வந்து பாடி மசாஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. அப்ப லூ வந்து ஷாக் ஆயிருவாரு. ஏன்னா பாடி மசாஜா, ஃபுல் பாடிக்குமா, ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவரு கொஞ்சம் ஷாக் ஆயிருவாரு. இல்ல அவங்க வந்து கொஞ்சம் பாடியில மசில்ஸ் எல்லாம் பெயின் இருக்கு அதனாலதான் அப்படின்பாரு. நீங்க ஒண்ணும் அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை, அப்படியே நீங்க கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கனாலும் உங்களை கொலை பண்ணிடுவேன், ஃபர்ஸ்ட் நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாரு. ஹீரோயின் சொல்லுவாங்க, டாக்டர்ல எல்லாம் ஜெண்டர் இல்ல, உங்களுக்கு என்ன பொறாமையா அப்படிங்காட்டி, பொறாமையெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா நானே உனக்கு மசாஜ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவரு தூக்கிட்டு போயிடுவாரு. வந்து அவரு தான் வந்து மசாஜ் பண்ணி விடுவாரு. பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வந்து அவங்க சொல்லுவாங்க, லூக்கு வந்து இவ்வளவு பொறாம இருக்கும்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்ல, உங்களுக்கு இவ்வளவு பொறாமையா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அப்பதான் அவரு சொல்லுவாங்க, பொறாமை எல்லாம் ஒண்ணும் இல்ல, அடுத்த டைம் இந்த மாதிரி ஏதாவது பண்றதா இருந்தா ஏதாவது உமன் டீமா பார்த்து புக் பண்ணி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லுவாரு.
பாட்டி இவங்க 2 பேரும் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பாட்டி சொல்லுவாங்க, உன் வெட்டிங் நடந்ததுக்காக ஏதோ ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இந்த மந்த்தே அப்படின்னா, சரி இப்ப அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லுவாரு. அப்ப வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து வாமிட் வர மாதிரி ஃபீல் இருக்கும். அப்ப வந்து என்னாச்சு அப்படின்னா, இல்ல நல்லாதான் இருந்தேன், திடீர்னு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உடனே பாட்டி வந்து, டாக்டர் வாங்க வாங்க சீக்கிரம் வந்து என் பேத்தியும் செக் பண்ணி பாருங்க, வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. அப்புறம் அவங்களும் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இல்ல இவ பிரெக்னண்டா இருக்கா, கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப சீக்கிரமா எனக்கு வந்து பேர வரப்போறான்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலியா இருக்கும். அவங்க அப்படி நெஞ்சு பிடிச்சிருவாங்க. இல்ல இவ்வளவு நேரம் நல்லாதான் இருந்தேன், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஏன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் வாங்க வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம மாங்க இருப்பார்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, இவன் பிரெக்னன்ட்ல வந்து ஒரு ட்ரபிள் இருக்குது. என்னன்னா இவ வந்து குழந்தை பெத்துக்கிட்டானா வந்து நீ செத்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இவ குழந்தை வந்து இருக்கக்கூடாது, அபார்ட் பண்ணிடு. அது மட்டும் இல்லாம அவளோட உடம்பு வந்து ரொம்ப வர்ஸ்ட் ஆயிட்டே போகுது. இந்த குழந்தை எவ்வளவு சீக்கிரம் அபார்ட் பண்றீங்களோ அவளை அபார்ட் பண்ணிடும்பாங்க. இதுக்கு வர வழி இல்லையாம்பாங்க. இல்ல நீ இருக்கணும்னா இதான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரி நீ போங்கன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சிருவாங்க. இவரு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து இவங்க கண்ணு முழிப்பாங்க. கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா வந்து சொல்லுவாரு, ஓ நமக்கு குழந்தை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல உன் பாடி வந்து ரெக்கவர் ஆகணும், இல்ல உனக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கால, சரியானதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைய பத்தி யோசிக்கலாம். இவரு வந்து உண்மையை சொல்ல மாட்டாரு. அதனால சொன்னங்காட்டி, இல்ல இல்ல நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொன்னங்காட்டி நீங்களும் சந்தோஷப்பட்டீங்க, நான் உங்க மூஞ்சில அது சந்தோஷத்தை பார்த்தேன், அப்புறம் ஏன் நீங்க வேணான்னு சொல்றீங்க, ஏன்னு எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் வந்து இவரால எதுவுமே சொல்ல முடியாது. அதனால எதுவும் சொல்லாரு, வேணா அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கறத ஒண்ண மட்டும் இவர் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுவாரு. அதுக்கு இவங்க ஒரு மாதிரி ஆயிட்டு, சரி நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் இந்த குழந்தைய பத்தி நானே டிசிஷன் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால அவர் அங்க இருந்து போயிடுவாரு. போனதுக்கு அப்புறமா வந்து அவருக்கு வந்து ஒரு கால் வரும். கால்ல வந்து என்ன பேசுவாருன்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு லேடி பொண்ணுங்க இருந்தா ஃபைன் பண்ணி கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க பிஏ வந்து 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு வருவாங்க. இந்தாங்க நீங்க சொன்னீங்கல்ல அந்த மாதிரி 2 பேரும் கூட்டிட்டு வந்துட்டு அப்படிம்பாங்க. ஒருத்தவங்களை மட்டும் வச்சுட்டு ஒருத்தவங்களை போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டவங்க மட்டும் சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல போவாங்க. பக்கத்துல போனதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து தப்பான இன்டென்ஷனோட போவாங்க. இவங்க கூட ஏதாவது தப்பு பண்ணலாம் அந்த மாதிரி. ஆனா இவருக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது இல்ல. அதனால வந்து அவர் முறைப்பாரு. முறைச்சதுக்கு அப்புறமா எந்திரிச்சிட்டாங்க. சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு வந்து 3 மில்லியன் தரேன், ஆனா நீ எதுக்கு இருக்கேன்னா நான் சும்மா கொடுக்குற காசை வாங்கி வச்சுட்டு அந்த மாதிரி மட்டும் இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை காமிப்பாங்க. அவங்க ஸ்டெப்ஸ் இருந்து இறங்கி வராங்க. ஒவ்வொரு மாசம் போக போக இவங்க நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிட்டே இருக்கும். அப்ப அவர் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கேட்கும், நான் இருக்கிறது உங்க ஒய்ஃப் பார்த்தா என்ன நினைக்கிறீங்க, ஒய்ஃப் பார்த்தா பாத்துட்டு போறேன், நான் அவங்க கூட விளையாடுறேன்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. கூட்டிட்டு போய் அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருப்பாங்க. அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்துருவாங்க. வந்து அப்ப நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி கஷ்டமாயிரும். குவீன் வந்து பக்கத்துல போவாங்க. போனதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க, என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு இது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு அப்படியே கோவம் வரும். கோவம் வந்ததுக்கு அப்புறமா அவர் சொல்லுவாரு, நாங்க என்ன பெட்ல இருக்கும்போது உன்னை கூப்பிட்டா பார்க்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால இவங்க கோவப்பட்டு வந்து அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கு அப்புறமா வந்து அவரு எந்திரிச்சிருவாங்க. நீயும் இந்த வீட்டுல இத்தனை நாளா இருக்கிறீங்க, நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இவங்க வந்து இப்படி நான் கன்சீவா இருக்கும்போது என்ன நீ சீட் பண்ற, உனக்கு இதெல்லாம் நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் வந்து பணக்காரன், நான் எத்தனை லேடி கூட வேணாலும் இருப்பேன், அது ஏன் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்காக நீ என்ன அடிப்பியா அந்த மாதிரி அவர் கேட்பாரு. கேட்டங்காட்டி இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கோவமாயி கஷ்டமாயிடும். கஷ்டமானதுக்கு அப்புறம் நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவாரு. திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து அவரு வருவாரு. வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதுக்கு அப்புறமா வந்து ஒண்ணுலாம் இல்ல, நான் உன்னை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு வந்து சரி நான் போய் டிவோர்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சரி டிவோர்ஸ் பண்றேன்னு முடிவாயிடுச்சு இல்ல, உன் வயித்துல இருக்கு குழந்தை இருக்கு, அதை வந்து அபார்ட் பண்ணிடு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இந்த குழந்தை இருந்தா வந்து எங்க லூ ஃபேமிலிக்கு தான் வந்து அசிங்கம் அப்படின்பாரு. அதனால இந்த அபார்ஷன் பண்ணிடுங்க, இது என் குழந்தை, அதை நான் பார்த்துப்பேன், நான் வளர்த்துப்பேன், அதை பத்தி நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இல்ல லூ ஃபேமிலிக்கு அசிங்கம்னு சொல்லுங்காட்டி அவங்க மறுபடியும் வந்து அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க, ஏன்னா நீ ஏமாத்திட்டு பிரெக்னண்டா இருக்கிற என்ன ஏமாத்திருக்க, அது உனக்கு தப்பா தெரியல, உன் ஃபேமிலிக்கு அசிங்கம்னு சொல்றியா, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் குழந்தைய அபார்ஷன் பண்ண நீ சொல்லுவ, இது ஏன் இஷ்டம், அதுல யாரு தலையிட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவப்பட்டு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவாங்க.
அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறமா இவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, இவ்வளவு கொடூரமா அவள்கிட்ட நடந்துக்கிட்டனே, ஏன் இப்படி பண்றனே அப்படிங்கிற மாதிரி இவரே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து கால் பண்ணுவாரு, அவங்க பிஏ கால் பண்ணுவாங்க போல. ஏன்னா 24 மணி நேரமும் வந்து என் ஒய்ஃப் எங்க போறா வராங்கிறத வந்து அவளை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க அந்த வீட்டை விட்டு போயிட்டு வந்து போர்க் ஷாப் வந்து போட்டிருப்பாங்க. எல்லாரும் வாங்க வந்து இங்க வாங்கிட்டு போங்க அந்த மாதிரி சொல்லி இது பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து இவங்க பிரெக்னென்ட் வந்து 5-6 மாசம் ஆயிடும். அதனால உங்களுக்கு நல்லா வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துக்கு வந்து அவர் வருவாரு. வந்ததுக்கு அப்புறமா உனக்கு 10 மில்லியன் தரேன், இந்த இடத்த விட்டு ஊரை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். உனக்கு என்ன பிரச்சனை, நானும் இருக்கக்கூடாது என் பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படிலாம் போக முடியாது, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவர் சொல்லி கேட்காதங்காட்டி அவரும் வந்து கோவப்பட்டுட்டு போயிடுவாரு. அங்க போய் அவர் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு. அவங்க வந்து சொல்லுவாங்க, எதுக்கு இங்க எல்லாம் கடை வைக்க கூடாது, நீ விக்கிற கறி வந்து ஏதாவது தப்பானதா இருந்தா யாருக்காவது ஏதாவது ஆபத்து வந்துரும், அதனால நீங்க போயிரு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, எதுவும் வராதுன்னு சொல்லி பாப்பா, இருந்தாலுமே ஒரு 1/2 hour டைம் தரேன், இங்க இடத்த விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க. இவங்க நான் அங்க இருந்தோம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோ தான் பண்ணிருப்பாங்க, இவங்க அங்க வைக்கிறது இருக்கக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க ரோட் சைட்ல. அப்ப வந்து ஒருத்தர் வெஜிடபிள்ஸ் கேட்பாங்க, இவங்க அம்மாவும் பிள்ளையும் தான் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து சரின்னு சொல்லி வெஜிடபிள்ஸ் எடுத்துருவாங்க. அப்போ வந்து ஒரு செக்யூரிட்டி அனுப்பி விட்டுருவாங்க. அனுப்பி விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, இந்த இடத்துல எல்லாம் ஸ்டால் போடக்கூடாது, இதை வந்து காலி பண்ணிருங்க, நான் நெக்ஸ்ட் டைம் வரதுக்குள்ள காலி பண்ணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஃபைன் போட்டுருவேன்னு சொல்லிடுவாங்க. அதனால வந்து அவங்க அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போகும்போதுதான் பாப்பாங்க காருக்குள்ள வந்து இவருதான் லூடா இருப்பாரு, இதுவுமே வா வேலை தானவா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, இவரு இப்போ டெய்லி ஏன்டா இப்படி பண்றாருன்னு தெரியல, நம்மள கொலை பண்றதுதான் இவருக்கு வேலை போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் கொலை பண்ணணும் தான் நினைச்சாங்கன்னா நான் சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. வந்து வீட்டுல இருக்கிறாரு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்து அவங்க வேலைக்காரங்க வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, இப்ப நீங்க கொஞ்ச நாளா வந்து ஒழுங்கா சாப்பிடுறதே இல்ல, உங்க பாடி என்னத்துக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க, நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. அப்பதான் சொல்லுவாரு, 5 மாசம் ஆச்சு உன்னை பிரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி உனக்கு, ஆனா நான் என்னோட பாப்பா தான் முக்கியமா அந்த மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் பிஏ வராரு. வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, மேடம் செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போய் அவங்க வீட்டுல பாக்குறாங்க. பார்த்ததுங்காட்டி அவங்க அம்மா வந்து போட்டோ வச்சு வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க, இவ செத்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு. அப்ப நம்ம ஹீரோக்குமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருது, எப்படி செத்தா அப்படிங்கிற மாதிரி, நேத்து கூட நான் பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்ப அவர் பிஏ சொல்றாரு, மேடம் வந்து ஒவ்வொரு வேலையா இது பண்ணாங்க, எதுவுமே செட் ஆகலன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வேலைக்கு போனாங்க. ஹோட்டல்ல வந்து ரொம்ப வேலைன்னங்காட்டி வந்து அவங்களால ஓவர் ஒர்க் தாங்க முடியாம செத்துட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐயோ எல்லாமே என்னாலதான் நீ செத்துட்டிய அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஃபீல் பண்றாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பாப்பா வந்து ரோட் சைட்ல உட்காந்துட்டு கேப்பு ஸ்கார்ஃப் சாக்ஸ் எல்லாமே வந்து வித்துட்டு இருக்கு. அப்ப வந்து லூ பாக்குறாரு, இங்க பாருயா இந்த சின்ன பொண்ணு வந்து இப்பவே இது விக்குது, நமக்கு குழந்தை இருந்தா இந்த மாதிரிதானே ஒரு குழந்தை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப பிஏ சொல்றாரு, குழந்தைய பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா நீங்களும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. வந்து அவர் போய் அந்த மாம் கிட்ட செக் பண்ணங்காட்டி சொல்றாரு, உன் உடம்புல இருக்கிற இது எல்லாம் போயிருச்சு, நீ இப்ப நல்லாவே ரெடி ஆயிட்ட அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவ சாகல, உன் ஒய்ஃப் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவருமே வந்து அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வந்து இந்த குட்டி பாப்பாவுமே இவர்கிட்ட போகுது. போனதுக்கு அப்புறமா வந்து அங்கிள் ஸ்கார்ஸ் வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. அப்ப இவருக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அந்த பாப்பாவோட ஃபேஸும் ஒய்ஃபோட ஃபேஸும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து யோசிக்கிறாரு. அந்த பாப்பாவுமே கொஞ்ச நேரம் யோசிக்குது. யோசிச்சுட்டு அந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னா டேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. என்ன நீ என்ன சொன்னங்காட்டி டேடின்னு சொன்ன அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு பிஏ சொல்றாரு, புள்ள பாத்தீங்களா எவ்வளவு விவரம், விக்கிறதுக்காக உங்களை அப்பானே சொல்லிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து அவர் பர்ஸ் இருக்க எல்லா காசையும் கொடுத்துட்டு எல்லா ஸ்கார்ஃபையுமே வந்து அவரே வந்து வாங்கிக்கிறாரு. அந்த பாப்பாவுமே ஜாலியா வந்து பாய் சொல்லிட்டு போயிருது. குட்டி பாப்பா வந்து காசெல்லாம் வந்து கீழே போட்டுருது. அப்ப வந்து எடுக்கும் போது அவங்க அம்மா மின் வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறமா எங்க போன நானே பயந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றா. அப்பதான் வந்து அந்த பாப்பா சொல்லுது, அம்மா நான் டேடிய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுது. இவளும் பாக்குறா, கார்ல வந்து அவரு லூ இருக்கிற மாதிரி பாத்துறா. பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இவரா இவ்வளவு நாளா பார்க்காம இருந்தமேன்னு சொல்லிட்டு அவளுமே வந்து அப்படியே திரும்பிடுறா. திரும்பினதுக்கு அப்புறமா வந்து கார் பாஸ் ஆகுது. இருந்தாலுமே அவருமே வந்து லைட்டா பாத்துறாரா. சரி சரிவா, உனக்கு அப்பாலாம் யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு, வா நம்ம வீட்டுக்கு போலாம், நான் அவனுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க.
இவருக்கு வந்து ஏதோ அவளை பார்த்த மாதிரி இருந்தங்காட்டி காரை நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவரு காரை விட்டு இறங்கி தேடுறாரு. தேடினாலுமே வந்து அங்க நிறைய பேர் போறங்காட்டி அவங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. போய் அங்க இருக்கிறவங்க சொல்ல போய் அந்த குட்டி பாப்பா எங்க இருக்குன்னு தேடி இப்பவே கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க போய் தேட போயிடுறாங்க. ஆனாலுமே அந்த பிள்ளைய வந்து கண்டுபிடிக்க முடியல. அதான் சொல்றாங்க, இந்த சிட்டில இருக்க எல்லா ஸ்கூல்லயுமே தேடிட்டு அந்த குட்டி பொண்ணை வந்து எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த டைம் வந்து அவருக்கு ஒரு கால் வருது. யார் கால் பண்றான்னு பார்த்தா அங்க வந்து ஒரு அவங்க கிராண்ட்மா தான் கால் பண்ணுவாங்க. என்னன்னா, உனக்கு இத்தனை வயசு ஆகுது, 34 வயசு ஆகுது, ஆனாலுமே நான் இன்னுமே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறேன், நான் எப்ப பேரன்லாம் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவர் சொல்றாரு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல, என் ஒய்ஃப் வந்து குயின்மின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குயின்மின் நல்ல பொண்ணுதான், நான் இல்லைங்களா சொல்லல, அவதான் செத்துட்டாளே, இப்ப நீதான் வந்து லூ ஃபேமிலியோட ஹெட், நீ இப்படியே இருந்தா எப்படி இருக்க முடியும் அப்படின்னாங்காட்டி, இல்ல அவளை நான் எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேங்கிறா. அவங்க பாட்டி வந்து ஏதோ பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல எனக்கு மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு வந்து வச்சிருவாரு. கட் பண்ணிட்டு அவர் பிஏட்ட சொல்லுவாரு, அதே இடத்துக்கு போய் அந்த பொண்ணு எங்க இருந்து வருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்பாரு. அவர் பிஏவும் அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு வந்து இன்னைக்குமே வந்து அந்த குட்டி பொண்ணு வந்து கடை போட்டிருக்கிறப்ப அங்க யாரோ ஒருத்தர் வருவாரு. வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நானும் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நான் கேட்கறதுக்கெல்லாம் நீ ஆன்சர் சொன்னேன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா சாக்ஸுமே நான் வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. அப்படியா, சரி, என் நேம் வந்து யூ பேர் வந்து யூ, அப்படியா யூவா, நல்ல பேரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து கடத்திட்டு போயிருவாங்க. அப்ப வந்து லூ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் எங்க பாப்பானங்காட்டி இங்கதான் இருக்கும்பாங்க. கடைசியில பார்த்தா அவர் கார்ல கடத்திட்டு போயிருவாரு. கடைசியில போய் இவருதான் வந்து போலீஸ கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஓடி போவாங்க. ஓடி போயிட்டு காருக்குள்ள அந்த கடத்தினவன் வந்து பாப்பாவை உட்கார வச்சோடனே பாப்பா வந்து அவனை கடிச்சிடும். கடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போவான். அப்பதான் வந்து லூ வந்து அந்த பிள்ளை வந்து காப்பாத்திடுவாரு. அந்த பாப்பாவை காப்பாத்திட்டு தான் வந்து உங்க வீடு எங்க இருக்குது சொல்லு, அங்கிள் கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க. இவர் வந்து டேடி உங்க பேர் என்னன்னு தான் கேட்பான். என் பேர் வந்து லூ அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் அவர் நினைச்சு பாப்பாரு, ஐயோ குயின்மின்னும் இருந்திருந்தா எனக்குமே இப்படிதானே ஒரு பொண்ணு இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்ப்பாங்க. அவர் நிறைய பொம்மை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்பதான் வந்து குயின்மின் வருவா, இதெல்லாம் யாரு வாங்கி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. டேடி தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பார்க்காதேன்னு சொல்லி இருக்கிறேன்ல, நான் எத்தனை டைம் சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா, உனக்கு யாருமே அப்பாலா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து இவங்க உடம்பு வந்து ரொம்ப மோசமாயிட்டே போகும். இவங்க வந்து பிளட் வாமிட்ல வர ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. அதனால வந்து அந்த போட்டோ மேரேஜ் சர்டிபிகேட்ல இருக்கிற இதை பார்த்துட்டு போய் அவங்க அப்பாவை தெரியலான்ட்டு போயிடும். அப்ப வந்து இவங்க அத காசுக்காக ஒரு பிஏவை வேலைக்கு வச்சிருப்பார்ல ஒரு லேடி, அந்த லேடி வந்து இவர்கிட்ட வந்து ஒரு மாதிரி தப்பா நடந்துக்கிற மாதிரி பக்கத்துல வரும். ஆனா அவர் கோவத்துல வந்து அந்த பிள்ளைய புடிச்சு திட்டி விட்டுருவாரு. அங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவளுக்கு இது அசிங்கமாவே இல்லையா, இவ போய் ஏன் அவகிட்ட போய் ரொம்ப வலியறா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா வந்து இவ்வளவே வந்து யாரோ ஒருத்தவங்க வேலைக்கு வச்சிருப்பாங்க போல. அவனை வந்து நீ ஏன் கரெக்ட் பண்ண மாட்டியா, இவ்வளவு நாள் ஆகுது, நீ என்ன இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இவளையுமே யாரோ கால் பண்ணி திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து ஆபீஸ கண்டுபிடிச்சு வந்துரும். என்ன வேணும் அப்படிங்காட்டி எங்க டேடி வேணும் அப்படின்னு. டேடி அவன் அப்பா பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. லூ தான் வந்து எங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன அவர் கல்யாணம் ஆகலன்னு சொன்னாங்க, இவ்வளவு பெரிய பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த திமிர் பிடிச்ச வந்துடுவா. வந்ததுக்கு அப்புறமா வந்து உன்னை பார்த்தாவே போற மாதிரி இருக்கிற, நீ எங்க உனக்கு டீசென்டான ட்ரெஸ் கூட போட தெரியல, நீ ஒரு வில்லேஜ் பொண்ணு போல, எதுக்கு இங்க வந்து லூ அப்பான்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படிம்பாங்க. அப்ப அந்த பிள்ளை வந்து அதை தள்ளி விட்டுட்டு ஓட பார்க்கும். ஓட பார்த்தோன்னே வந்து அவ புடிச்சிருவா. புடிச்சு அந்த குழந்தைய வந்து கீழே தள்ளி விட்டுருவா. நீ பேட் உமன் அப்படின்னு சொல்லிடுவா. என்னையுமே நீ பேட் உமன் சொல்றேன், வீடு உன்னை பனிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிக்க போவா. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து லூ வந்துருவாரு. நிறுத்து, எதுக்கு நீ இப்படி இது பண்றேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையதான் வந்து தூக்கி கொஞ்சுவாரு. எதுக்குமா இங்க வந்த அப்படின்னு காட்டி, இல்ல எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, மருந்து வாங்க காசு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி உங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு போய் பாருன்னு சொல்லிட்டு பிஏவை இது பண்ணிடுவாரு. அப்பதான் வந்து கேட்பாரு, நீ அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருக்கிறியா அப்படின்பாங்க. இல்ல போனது இல்ல அப்படின்னா, நான் கூட்டிட்டு போவோம். சரி போலாம் அப்படின்னு சொல்லும். அப்ப அவ பிஏ சும்மா இல்லாம அந்த 3 மணிக்கு மீட்டிங் இருக்கு போகாதீங்க, அங்க 3 மணிக்கு ரொம்ப நேரம் இருக்குல்ல, நான் இப்ப போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்ப இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வந்துடும். அப்ப வந்து இவங்க வந்து வீட்டை வந்து கூட்டிட்டு இருப்பாங்க குயின்மின். அப்ப அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம போயிருது. அப்ப இவங்க வந்து அவங்க பொண்ணதான் கூப்பிடுவாங்க, என்னோட பெயின் கில்லர் எடுத்துட்டு வா யோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அந்த பொண்ணு அங்க இருக்கவே இருக்காது. இவங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப மோசமாயிடும். டேப்லெட் எடுக்கலான்னு போய் தேடும் போது அந்த பாப்பா வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கும். நான் போய் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அவங்க லெட்டர் எடுத்து பார்ப்பாங்க. இவங்க வந்து பிளாஷ்பேக்கை நினைச்சு பார்ப்பாங்க. அவர் குழந்தையே வேணாம் அபார்ஷன் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா இந்த பாப்பா பாரு, அப்பாவை தேடுறேன்ட்டு போயிடுச்சு, உனக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு அவர் தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து குயின்மின் வந்து நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இங்க வந்து அப்பாவும் பொண்ணும் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வந்து ரொம்ப ஜாலியா வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க.
முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சாக்லேட் வாங்கி தருவாங்க. உனக்கு பசிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த பொண்ணு ஆமா பசிக்குது அப்படிங்க. சரிவா நம்ம போய் நம்ம டேஸ்டியான சாப்பாடுலாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவுக்கு வந்து நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அப்பதான் வந்து அவருக்கு ஒரு கால் வரும். என்ன கால்னா 3 மணி ஆயிடுச்சு மீட்டிங்னு சொல்லிட்டு சரி நான் வரேன்னு சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற பிஏட்ட சொல்லுவாரு, பாப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல கொண்டு போய் விடு, எனக்கு மீட்டிங் இருக்கு பாப்பா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இந்த பொண்ணை காணான்னு சொல்லிட்டு குயின்மின் வந்து தேடிட்டு ஆபீஸ்க்கே வருவாங்க. இங்க ஒரு குட்டி பொண்ணு வந்துச்சா, நான் அந்த பொண்ணோட அம்மா தான் அப்படின்னு மாதிரி தேடிட்டு வருவாங்க. அது வந்து பார்த்து நம்ம அந்த வில்லி இருக்கிறாள் அவ பாத்துருவா. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம லூவை சுத்தி ஒரு கொசு கூட 5 வருஷமா வரல, ஆனா இப்ப வந்து நீ வந்து எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு வர, அம்மாவும் பிள்ளையும் எப்படிதான் பிளான் பண்ணி அவங்க கூட வந்து ஒட்டிக்கலான்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க குயின்மின்ன வந்து. அப்பதான் குயின்மின் சொல்லுவா, நான் வந்து எதுக்காகவும் வரல, என் பொண்ணை காணான்னு மட்டும்தான் தேடி வந்தேன், மற்றபடி எல்லாம் யாரு கூட இருக்கணுங்கிறதுக்காக நான் வரல அப்படின்பா. நீயே ஒரு கண்ட்ரி கேர்ள், நீ எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி, மறுபடியும் நீ ட்ரபிள் தரதானே வந்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இல்ல நான் என் பொண்ணை தேடிதான் வந்தேன்னு சொல்லுவா. அப்ப அவளை அடிச்சிருவா. அடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு இவளை தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நான் போட மாட்டேன், நான் என் பொண்ணை தேடிதான் வந்தேன், நான் கண்டுபிடிக்காம போக மாட்டேன்பா. மறுபடியும் வந்து அவ அடிச்சிருவா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த லூ குரூப்ஸ் கூட வரதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல அப்படிங்கிற மாதிரி பண்ணுவா. அப்ப அந்த புள்ள வந்து ஓடி வந்துரு, எதுக்கு நீ எங்க அம்மாவை அடிக்கிற, நீ ஒரு புள்ளி உமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவ உண்மையாவே இதுதான் வந்து எக்ஸ் ஒய்ஃப் அண்ட் எக்ஸ் பொண்ணு போல அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்ப வந்து இவளுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருவோம் அந்த வில்லிக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து இங்க வந்து வரலான்ட்டு இது பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்பதான் வந்து டேடி அப்படிங்கும். டேடி எல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் டேடி எல்லாம் இல்ல லூ, நீ கம்மன் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா வந்து சரி இவ இங்க இருக்கிறது ஒரு யூஸ் இல்ல, ஒரு மீட்டிங் முடிச்சு வந்தா பாத்துருவாங்க, இவளை தூக்கி வெளியே போடு அப்படிங்கிற மாதிரி அந்த வெள்ளி சொல்லிடுவா. அந்த வில்லி வந்து தப்பா அவங்க அம்மாவை பேசிட்டு அவங்க அம்மாவை போட்டு அடிச்சுட்டே இருப்பா. இவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவா. அப்பதான் வந்து அந்த டாலர் வந்து அந்த புள்ள வந்து இருக்கட்டே உள்ள இருந்து வெளியே வந்து விழுகும் ட்ரெஸ்க்குள்ள இருந்து. அப்ப அந்த புள்ள வந்து ஓடி போய் அவங்க அப்பாவை வந்து கூப்பிட்டுரும். அப்படியே குயின்மின் வந்து ஷாக் ஆயிருவா. அவர் எங்கேயோ அங்க பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருப்பப்ப வந்து குட்டி பாப்பா வந்துடும். குட்டி பாப்பா வந்ததுக்கு அப்புறமா டேடி அப்படிங்கும். டேடி எல்லாம் சொல்லாதம்மா அப்படிங்குவாரு. அப்பதான் வந்து அவர் அந்த டாலரை பாப்பாரு. அந்த டாலர் வந்து அவ கழுத்துல அவ வச்சிருப்பாள். அதை பார்த்தது அந்த பிளாஷ்பேக் ஞாபகம் வரும் அவருக்கு. அது என்னது உங்க அம்மா பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. குயின்மின் தான் எங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இவர் பிஏவை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்கல்ல, இவங்க வந்து குயின்மினோட பொண்ணுதான், உங்களோட பொண்ணுதான் அப்படிங்கறத வந்து அவர் இப்பதான் வந்து கண்டுபிடிப்பாரு. அம்மா அங்கதான் இருக்காங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அம்மா கிட்ட வந்து கூட்டிட்டு போவோம். அங்க குயின்மின் வந்து இருக்கிறத வந்து அவர் பாத்துருவாரு. பார்த்ததுக்கு அப்புறமா கடைசியா அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்பாரு. அவரோட பிஏ இருக்கும்ல அந்த பொண்ணு வந்து சொல்லு, இங்க பாருங்க அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து பொய் சொல்லிட்டு இங்க பாருங்க உங்களை ஏமாத்துறதுக்கு பாக்குறாங்க இது அதுன்னு சொல்லிட்டு அந்த அவங்க தப்பா பேசுவா. அப்ப அங்க இருந்து அவர் பிஏ வருவாரு. வந்ததுக்கு அப்புறமா அவரை அரைஞ்சிருவாரு. அரைஞ்சதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா சாரோட ஒய்ஃபு பிள்ளையுமே வந்து தப்பா பேசுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. கோவப்பட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, வந்து இவ்வளவு கஷ்டம் தூக்கி வெளியே விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்ப வந்து அந்த பாப்பா வந்துடும். பாப்பா வந்ததுக்கு அப்புறமா வந்து அவர் சொல்லுவாங்க, உண்மையாவே 5 வருஷமா உன எவ்வளவு தெரியுமா தேடினேன், ஆனா என்னால கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அவங்க கையை பிடிச்சி இழுப்பாங்க. இழுத்ததுக்கு அப்புறமா வந்து சொல்லுவாங்க, கையை விடு, நான் வீட்டுக்கு போகணும், உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. அவரு வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவாங்க. அவங்க மறுபடியும் அரைஞ்சிடுவாங்க அவரை லூவ. அவங்க அரைஞ்சதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நீ மறுபடியும் வான்னு சொல்லி கூப்பிடுவோம், நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் இப்ப தனித்தனியாதான் இருக்கிறோம், ஆனாலுமே நீ உன் வேலையை பார்த்துட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நம்ம 2 பேர் வாழ்க்கையுமே இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி அமைதியாதான் போகுது, வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உண்மையாவே இவருதான் ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி பேசிப்பாங்க. அப்ப அம்மாவும் பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து எங்கேயாவது போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த பொண்ணு கேட்கும், அம்மா நீங்க உண்மையாவே டேடியை வந்து ஹேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து அவங்க ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. அவர் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது, அவங்க கிட்ட வந்து அபார்ஷன் பண்ணுன்னு சொன்னது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வரும். வந்ததுக்கு அப்புறமா வந்து இதுதான் காரணம் அவரை நான் ஹேட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. அப்பதான் வந்து நான் எவ்வளவு கொடூரமா என்கிட்ட நீ நடந்துகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா நம்ம போலான்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க போலான்னு இருக்கும்போது வந்து கரெக்டா வந்து அப்ப வந்து லூ வந்துருவாரு. அவர் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்துருவாங்க.
அப்பதான் வந்து அவர் சொல்லுவாரு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிஃப்ட் நீட்டுவாங்க. அவர் ஃப்ரீயா வந்து சொல்லுவாரு, இவர் மறுபடியும் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த லூ குரூப்ல இருக்கிற எல்லா சொத்துமே வந்து இப்போ உங்க பேருக்கு வந்து கொண்டு வந்து மாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற லூ குரூப்ல கொண்டு வர அளவுக்கு நான் வந்து இவர் ஒய்ஃப் இல்லையே, அப்புறையே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கங்க அப்படி மாதிரி. அதெல்லாம் முடியாது, நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லி அவங்களை துரத்தி விட்டுருவாங்க. அவங்க பழைய லூ வீட்டுல இருக்கிற அவங்க தம்பியையும் அவங்க அம்மாவை காமிப்பாங்க. என்னை அடிச்சு அவன் வந்து காலை உடைச்சான்ல, அவனை வந்து நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். அவன் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஒய்ஃபை குழந்தையும் வந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்க. சோ அவங்க 2 பேரையும் நாம கண்டுபிடிச்சு அவனை வந்து அவங்கள வந்து கொலை பண்ணிடணும். கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் சொத்து எல்லாத்தையும் நம்ம பேர்ல மாத்திக்கணும். அதனால வந்து அவங்க 2 பேர்த்தையும் கடத்திட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவன் பையனுக்கு சொல்றா. சரிம்மா அதெல்லாம் பண்றேன்னு சொல்லி அவனு சொல்லிடுறான். இப்ப குயின் மின்னும் அவன் பொண்ணு வந்து போலான்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அப்பதான் வந்து அந்த பொண்ணு கேட்கும், அம்மா டேடி நான் ஏமா நான் டேடின்னு கூப்பிடக்கூடாது அப்படிங்கும். நான் சொன்னா கேளு, அல்ல டேடி இல்ல இனிமேல் கூப்பிடாத அப்படின்னு சொல்லிடும். சரிம்மா அப்படின்றோம். டேடியா இருக்கிறதுக்காக அவர் ஒன்னும் ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அங்க 2 பேர் வந்து அம்மாவை பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. உங்களை கடத்திட்டு வந்து அந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் விண்மின் சொல்லுவா, எங்களை நீங்க கடத்திட்டு வந்து ஒரு யூஸ் இல்லை, எங்களுக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையாங்க. ஆனாலுமே இந்த அம்மா வந்து லூக்கு கால் பண்ணிட்டு உன் சொத்து எல்லாத்தையுமே வந்து எங்க பேருக்கு மாத்திரு, ஏன்னா உன் ஒய்ஃபை உன் பிள்ளை வந்து கொலை பண்ணிடுவேன் நீ மாத்தலைனா அப்படிங்கும். இல்ல நான் மாத்திடுறேன், அவங்க கிட்ட போனை கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குவாங்க. ஆனாலுமே வந்து குவின்மின் வந்து எதுவுமே பேச மாட்டா. என்ன பேசுவானா வந்து எங்களை சும்மா வந்து ஒரு டாயா வச்சுதான் இவங்க கடத்திருக்காங்க, மத்தபடி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு இவங்களை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி அவருமே வந்து ஓடி வருவாரு. லூ வந்துருவாரு. அப்பதான் வந்து அவர் ஃபைல எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு வந்தோடனே அவங்க வந்து அவன் ஒய்ஃப் கழுத்துல கையை வச்சிருவாரு, கத்தி வச்சிருவாங்க. வச்சதுக்கு அப்புறமா அதான் நான் நீ கேட்டதெல்லாம் கொண்டு வந்துட்டேன்ல, என் ஒய்ஃபை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல விட மாட்டேன் அப்படிம்பாரு. ஃபர்ஸ்ட் நீ ஃபைல தூக்கி போடு அப்படிம்பாரு. அவளை ஏதாவது பண்ணினா உன்னை கொலை பண்ணிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. நீ ஃபர்ஸ்ட் ஃபைல தூக்கி போடும்பாரு. அவரு வந்து ஃபைல தூக்கி போட்டுருவாரு. அந்த அம்மா சொல்லும், பிக் ஃபார்மரா இருக்கிறவளுக்கு எல்லா சொத்துமா, இவன் எனக்கு மருமகளா இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறுபடியும் பழசவே பேச ஆரம்பிச்சிரும். அவன் வந்து அந்த ஃபைல எடுக்க போவான். அப்ப வந்து அவ வந்து அப்பாட்ட போன்னு சொல்லிட்டு அவளை அந்த குட்டி பிள்ளைய மட்டும் துரத்தி விட்டுருவா. அடுத்தது அவ வரதுக்குள்ள அவளை புடிச்சு வந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணுமா, அவளை வந்து நமக்கு உண்மையை வந்து குத்திடுவாங்க. குத்துனதுக்கு அப்புறமா அவன் போய் அவன் தம்பியை அடிச்சிருவான். அடிச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு ரொம்ப ப்ளீடிங்கா இருக்கும். அவ அப்படியே ஒரு மாதிரி அங்கேயே வந்து மயங்கி விழுந்துருவான். அந்த குழந்தை வந்து அழுக ஆரம்பிச்சிரும். அவங்கள வந்து மான் கிட்ட காமிக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாங்க. மான் வந்து அவளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா சொல்லுவாங்க, இவங்க உடம்பு வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாயிட்டே போகுது, இவங்களை காப்பாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம்தான், இவங்க பாடி வந்து ஃபவுண்டேஷனே ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு, இவங்க குழந்தை பிறந்தங்காட்டி இவங்க பாடி வந்து நிறைய எஃபெக்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம வந்து இவங்க உடம்புல வந்து 5 வருஷமாவே வந்து ஏதோ ஒரு நோய் இருக்குது, அதனால இவங்களை காப்பாற்ற முடியாது அப்படிம்பாங்க. இல்ல எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துருவா. குயின்மினோட அம்மா வந்து, பாரு உன்னாலதான் என் புள்ள இப்படி இருக்கிறா பாரு, எப்ப பார்த்தாலும் என் புள்ளைக்கே இப்படி எல்லாம் தொல்லை தர அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவா. அங்க இருந்து இவன் வந்து, அம்மா அப்படின்னா நீ அம்மான்லாம் கூப்பிடாத, நீ எல்லாம் எனக்கு மருமகனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவும் இவனை பிடிச்சி திட்டி விட்டுருவான். பாப்பா வந்து வெளியே வரும். அப்பதான் வந்து டேடி அப்படின்னு கூப்பிடுவோம். அப்ப அவங்க அப்பா வந்து தூக்கி வச்சுப்பாரு. தூக்கி வச்சதுக்கு அப்புறமா சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்றேன் அப்படின்பாரு. சரிங்கப்பா சொல்லுன்னு சொல்லிட்டு இவர் ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. அதே சேம் டைம் வந்து நமக்கு விண்மின் இருக்கால, அவருமே வந்து சரியா எந்திரிச்சு உட்காந்துருப்பா. அப்ப வந்து நம்ம மான் கிட்ட கேட்பா, எனக்கு இப்ப பெயின்லாம் எதுவும் இல்ல, நான் போலாமா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவா. இல்ல நீங்க ஃபுல்லாவே வந்து கியூர் ஆயிட்டே போங்க, உங்களுக்கு வந்து சாகிற அளவுக்கு ரொம்ப உடம்பு மோசமா இருக்கு, ஆனா ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிடுவாரு. சோ நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் போங்க, இதுதான் அவரும் சொல்லியிருக்காருங்காட்டி சரின்னு சொல்லிட்டு விட்டுருவா. அப்பதான் நினைச்சு பாப்பா, இங்க நீ எப்படி எல்லாம் என் லைஃப் வச்சு விளையாடுறேன்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த குழந்தைகிட்ட வந்து ஒரு பொக்கே கொடுத்து அவர் அனுப்பி வைப்பாரு. அம்மா இன்னங்க உங்களுக்கு தான் நான் ஃபிளவர்ஸ் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லும். அவளு வந்து வாங்கி பாப்பா. வாங்கி பார்த்துட்டு அவன் தான் கொடுத்தான்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இதை பார்த்துட்டு, இந்த உன்ட்ட நான் எத்தனை டைம் சொல்லி இருக்கிறேன், அவன்கிட்ட இருந்து நீ எதுவுமே வாங்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். அப்பதான் வந்து, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லணும்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். என்ன ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டு கேட்பா. அப்பதான் வந்து என்னன்னா, ஒரு டைம் வந்து நான் பிறந்தா வந்து அவங்க செத்துருவாங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து உங்களை வந்து அபார்ஷன் பண்ண சொன்னாரு அப்படின்னுங்காட்டி இவன் வந்து நினைச்சு பாப்பா, ஐயோ அதனாலதான் வந்து இது உண்மையா அப்படின்னு கேட்பான். ஆமாமா அப்படின்னு சொன்னங்காட்டி, வாங்க நான் உண்மைதான், வாங்க நான் உன்னை கூட்டிட்டு போய் இது உண்மைன்னு சொல்லி காமிக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கூட்டிட்டு போவா அவங்க அம்மாவை. எங்கன்னா அவங்க அப்பா கிட்டதான் கூட்டிட்டு போவா.
அந்த குட்டி பொண்ணு வந்து அவங்க அம்மாவை போய் அவங்க அப்பா கிட்ட வந்து தள்ளி விட்டுரும். அப்ப வந்து 2 பேரும் வந்து பாத்துப்பாங்க. அப்படியே பாத்துக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு நிமிஷம் சொல்றேன், நான் சொல்றத கேளு அப்படிங்கும். அப்ப வந்து சொல்லுவா, பொண்ணு சொன்னது உண்மையா அப்படின்னங்காட்டி, ஆமா உண்மைதான், ஏன்னா வந்து நான் உயிரோட இருக்க மாட்டேன், செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனாலதான் நான் வந்து அப்படி பண்ணேன், மத்தபடிலாம் வேற எதுவும் இல்ல, சாரி அப்படிங்கிற சொல்லுவான். அப்ப அந்த பொண்ணு சரி, இவ்வளவு நாளா கழிச்சு மறுபடியும் ஸ்டூபிட் மாதிரியே பேசிக்கிறீங்களே, வேற ஏதாவது தான் பேசுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து அவன் முட்டி போட்டு இது பண்ணிட்டு மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அவன் வந்து அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவளு விளையாட்டுக்கு சொல்லுவா. ஏன் முடியாதுன்னு சொல்ற அப்படின்னாட்டி, நீங்க வந்து ரொம்ப பணக்காரரு, நான் யாரு, நான் ஜஸ்ட் பிக் ஃபார்மர் தானே, என்ன எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்களை சுத்தி நிறைய பொண்ணுங்க வேற இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் இவங்க சொல்லுவாரு, இன்னையில இருந்து வந்து என் சொத்து எல்லாமே வந்து உன் பேருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன், நான் உன்னை பாத்துக்கிற பொறுப்பை மட்டும் எடுத்துக்கிறேன், இன்னையில இருந்து என்கிட்ட காசெல்லாம் இல்ல, இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கியா அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருந்துட்டு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலான்னு போவாங்க. அந்த புள்ள வந்து இடியட் மாதிரி என் முன்னாடி இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப இவங்க 2 பேரும் வந்து சிரிச்சுட்டு வா வெல்கம் ஹோமுமா, சரி வரேன்னு சொல்லிடுவாங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. எனக்கு கடைசியா அப்பா கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு சந்தோஷப்படும். இதோட இந்த செகண்ட் பார்ட் முடியுது. தேங்க்யூ.